ஒரு பசுமையான காட்டுக்குள்ள அம்மா மானும் குட்டி மானும் மெதுவா நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ அம்மா இவ்வளவு அமைதியா இருக்கே அப்படின்னு குட்டி மான் அம்மா மான் கிட்ட கேட்டுச்சு. அதுக்கு காடு அமைதியா இருந்தா ஆபத்து ரொம்ப இருக்கும் செல்லம் அப்படின்னு அம்மா மானு சொல்லுது. இப்படி அம்மாவும் பிள்ளையும் பேசிட்டு வரும்போது வழியில ஒரு பழம் இருக்கத அந்த குட்டி மான் பார்த்துருது. அப்புறம் அந்த அழகான பழம் எனக்கு வேணும் அப்படின்னு அந்த பழத்தை கிட்ட போய் அந்த குட்டி மான் எடுக்க போகுது. அதுக்கு அம்மா மானு வேண்டாம் செல்லம், அதை எடுக்காத, அது வெறும் பழம் இல்லை, வேட்டைக்காரனின் கண்ணியா கூட இருக்கலாம் அப்படின்னு அந்த அம்மா மானு சொல்லிச்சு. அந்த நேரத்தில் யாரோ வரது மாதிரி காலடி ஓசை கேட்குது. ஒரு வேட்டைக்காரன் அங்கே வரத அந்த அம்மா மானு பார்த்துருது. அந்த வேட்டைக்காரனை பார்த்த அம்மா மானு தன்னோட குட்டி மானை கூட்டிட்டு ஒரு பெரிய மரத்துக்கு பின்னால ஒளிஞ்சு நின்று அந்த வேட்டைக்காரனை பார்க்குது. அந்த வேட்டைக்காரனும் நம்ம வச்ச கண்ணியில ஏதாவது சிக்கிருக்குன்னு வந்து பார்த்துட்டு ஏமாந்துட்டு திரும்பி போறான். உடனே அந்த குட்டி மான் அம்மா கிட்ட ஓடி போய் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துட்டு, அம்மா நீங்க இல்லாம இருந்திருந்தா இந்த காடே என்ன ஒழுங்கிருக்கும் அப்படின்னு சொல்லிச்சு. அதுக்கு பாசம் மட்டும் இருந்தா போதாது செல்லம், அறிவும் சிந்தனையும் இருந்தாதான் வாழ்க்கையை பாதுகாக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா மானு வந்து குட்டி மானுகிட்ட சொல்லிச்சு. அம்மா மானு சொன்னதை குட்டி மானு புரிஞ்சு நடக்க ஆரம்பிச்சது. இந்த அம்மா மானோட அன்பும் இந்த குட்டி மானோட அன்பும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.